மாறன் வீரா சீரியல் நவம்பர் 21 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வீரா வந்துட்டு வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போகிறாங்க. இதனால வந்துட்டு நம்ம வள்ளி நேராக மாறன் கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏய் மாறா, அப்படி என்ன தாண்டா நடச்சு, உங்கள் 2 பேருக்கும் என்ன தாண்டா பிரச்சனை? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீராவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு தெரியும்ல, ஆனா நீ ஏன்டா இப்படி பண்ண, எதுக்குடா வீராவை என்னடா சொன்ன அப்படின்னு கேட்க, மாறன் சொல்றாரு, நீங்க பாருத்த, இந்த விஷயத்த பத்தி தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காத, நீ போயிட்டு அவகிட்ட வேணும்னா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இது கேட்டதோட நம்ம வள்ளிக்கு ரொம்ப கோவம். இங்க பாருடா, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வீராவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா, நீ இவ்வளவு சுலபமா சொல்ற, நீ பாட்டுக்கும் எனக்கு தெரியாது, அவ எதுக்கு போனான்னு தெரியாதுன்னு சொல்ற. இங்க பாரு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், நீ வீரா கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு தானே நான் பல வகையில முயற்சி பண்ணேன். ஆனா நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. உன் வாழ்க்கை இப்பதான் மாறுது, இனிமே எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நினைச்சா நீ இப்பேற்பட்ட ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கே அப்படின்னு சொல்ல, மாறன் சொல்றாரு, அத்தை இதை பத்தி தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கோச்சிட்டு போறாரு. இது கேட்டதோட நம்ம வள்ளிக்கு ரொம்ப கோவம். இந்த மாறன் ஏன் தான் இப்படி பண்றான், இப்பதான் அவனோட வாழ்க்கை கொஞ்சமா மாறுது அப்படின்னு நினைச்சேன், ஆனா அவன் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கோவப்படுறாங்க நம்ம வள்ளி. அதுக்கப்புறமா வீராவை காமிக்கிறாங்க. வீராவை வந்துட்டு ராமச்சந்திரன் நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப ராமச்சந்திரன் கேக்குறாரு, இங்க பாருமா, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்கல, ஏன்னா இது உன்னோட முடிவு, நீ என்ன என்ன முடிவெடுத்தாலுமே சரியாதான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா நீ வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள ஆரம்பத்துல மாறன் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்த, அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு கேட்கவும் விருப்பம் இல்லை, நீ என்ன முடிவெடுத்தாலுமே அதுக்கு நான் எப்பவுமே துணையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் சொல்றாரு. சொல்லிட்டு நேரா வீராவை பார்த்து, இங்க பாரு, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்க போறது இல்ல, கண்டிப்பா வந்துட்டு அவன் தான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வீராட்ட சொல்றாரு. வீரா அதை பத்தி எதையுமே வந்துட்டு ராமச்சந்திரன் சொல்றத காதுல வாங்கல. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாருமா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லு, நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்ல, வீராவும் அப்படியே அமைதியா இருக்காங்க. அப்ப ராமச்சந்திரன் நேரா வீரா கிட்ட, இங்க பாருமா வீரா, உன்னை வீட்டுல கொண்டாந்து விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன், உன்னை தனியா அனுப்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீராவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. வீடு வந்ததோட வீரா வீட்டுல இறங்குறாங்க. இறங்கிட்டு நேரா அவரை பார்த்து, வாங்க மாமா, வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, ராமச்சந்திரன் சொல்றாரு, இந்த மாதிரி நேரத்துல நான் வந்துட்டு உன் கூட நான் வீட்டுக்கு வரதா இல்லை, உங்க அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன், அதனால நான் வீட்டுக்கு வரலம்மா, நான் வந்துட்டு போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் நேரா அவருடைய வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்ப வீரா நேரா வீட்டுக்கு வந்ததோட வீராவோட அம்மா நேரா வீராவை பார்த்து, எதுக்குடி இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அப்ப வீரா சொல்றாங்க, ஏமா இந்த வீட்டுக்கு வரதா இருந்தா சொல்லிட்டு தான் வரணுமா, என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட அனுமதி இல்லையா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, இங்க பாருடி, அப்படியெல்லாம் சொல்லல, இந்த நேரத்துல வந்திருக்கியே, ஏதாவது பிரச்சனையோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்கிறேன் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருமா, இது என் வீடு, நான் எப்ப வேணாலும் வருவேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லாத அப்படின்னு. அப்ப வீராவோட அம்மா சொல்றாங்க, இங்க பாரு, என்ன பிரச்சனைன்னு சொல்லு, சொல்ல முடியுமா இல்லையா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், எனக்கும் மாறனுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப கோவப்படுறாங்க வீராவோட அம்மா. என்னடி சொல்ற, அந்த தம்பியை ஏண்டி இப்படி தப்பா பேசுற, இங்க பாரு, அந்த தம்பி உனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னு தயவு செஞ்சு யோசனை பண்ணி பாரு, நீ இந்த குடும்பத்தை விட்டு போன பிறகு அந்த தம்பி தான் நம்ம குடும்பத்தை பாதுகாப்பா பார்த்துக்கிட்டு இருக்கு, ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த தம்பியை பத்தி உன்னால எப்படிதான் தப்பா பேச முடியுதுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருமா, அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப வீராவோட அம்மா சொல்றாங்க, இங்க பாரு, அவனை பார்த்தா நடிக்கிற மாதிரியா தெரியுது, இங்க பாரு, ஏதோ ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அதை நினைச்சே அந்த தம்பி கண்டிப்பா ரொம்ப கவலைப்பட்டிருக்கும், அதனாலதான் நம்ம குடும்பத்தை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க அந்த தம்பி, அதை விட்டுட்டு நீ அந்த தம்பியை ரொம்ப தப்பா பேசாத அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு வீரா சொல்றாங்க, என்னம்மா, என்னை விட உனக்கு அவங்க தான் முக்கியமா அப்படின்னு. அப்ப வீராவோட அம்மா சொல்றாங்க, இங்க பாரு, நீ காலையில வரைக்கும் வேணா இந்த வீட்டுல இரு, அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, காலையிலே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம பிருந்தா வராங்க. பிருந்தா வந்துட்டு அக்காவை பார்த்து, இங்க பாருக்கா, நீ நினைக்கிற மாதிரி மாறன் மாமா ஒன்றும் தப்பானவர் கிடையாது, அவரு நம்ம குடும்பத்துக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏன்க்கா நீ அவரை பத்தி இவ்வளோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல,
அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு பிருந்தா, உனக்கு எதுவும் தெரியாது, அமைதியா இரு அப்படின்னு சொல்ல, அப்ப பிருந்தா சொல்றாங்க, இல்லக்கா, நீ இந்த விஷயத்துல தப்பான முடிவெடுக்கிற அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, அப்ப வீரா சொல்றாங்க, சரி போதும், நீங்க 2 பேருமே எனக்கு உபதேசம் பண்ணது போதும், இதுக்கு மேலேயும் நான் பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீரா அந்த இடத்துல இருந்து போயிட்டு நேரா அவங்களுடைய ரூம்ல உட்காந்துருக்காங்க. அப்ப மாறனை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. எதுக்காக இந்த மாறன் வந்துட்டு நம்மளுடைய லைஃபை இவ்வளோ தொந்தரவு பண்றான் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து அவங்க அம்மா வந்துட்டு, இங்க பாருடி, எதுக்கு தாண்டி நீங்க வந்த, அப்படி என்ன தாண்டி உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்ல, அப்ப வீரா சொல்றாங்க, என்ன படிக்க வைக்கிறதுக்கு அவன் யாரு, என்ன அவன் தப்ப சரி பண்றதுக்காக அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, இங்க பாருக்கா, உன்னை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டா அவர் வந்துட்டு உன் திறமைய பாராட்டி தான் உன்னை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதை விட்டுட்டு நீ ஏன்க்கா அப்படி பேசுற அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, நான் கையெழுத்து போட்டு கொடுக்கவே இல்லை, ஆனா அவனா வந்துட்டு சர்டிபிகேட்ல கையெழுத்து போட்டிருக்கான். கேட்டா என்ன திரும்ப சொன்னா, 2 தடவை கையெழுத்து போட்டு பார்த்தேன், ஒழுங்கா கையெழுத்து வரல, 3ஆவது தடவை நானே போட்டேன், சரியா வந்துருச்சு, அதனால அந்த கையெழுத்து போட்டு கொடுத்து உனக்கு வந்துட்டு காலேஜ்ல சர்டிபிகேட் வாங்கிட்டேன்னு அவனே ஈஸியா சொல்றான். அவன் வந்துட்டு என்ன படிக்க வைக்கிறதுக்கு யாரு, எங்க அண்ணன் தான் வந்துட்டு என்ன படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேச, இதை கேட்டுட்டு பிருந்தா சொல்றாங்க, அக்கா நல்ல வாய்ப்பு தானேக்கா, உன் திறமையை ஆதரிச்சு உன்னை படிக்க வைக்கணும்னு மாமா நினைச்சிருக்காரு, அதை விட்டுட்டு நீ அவரை போய் தப்பா புரிஞ்சுக்கிற, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லக்கா, இறக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி பேச, இதை கேட்டுட்டு வீரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ ஓவரா மாமா மாமான்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே இந்த மாதிரி நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணதுனாலதான் எனக்கு எவ்வளவு பெரிய ஆப்பு வச்சிருக்கான், இப்போ மறுபடியும் நீ எந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பா உனக்கு பெரிய ஆப்பு கிடைக்கும் அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, மாமா கண்டிப்பா எந்தவித தப்பும் பண்ணல அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ தேவையில்லாம மாமாவை பத்தி தப்பா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா கோவமா பேசுறாங்க. அப்ப பிருந்தாவோட அம்மா சொல்றாங்க, இங்க பாரு வீரா, ஏதோ கோவப்பட்டு அவசரத்துல நீ இந்த வீட்டுக்குள்ள வந்துட்ட, அதுக்காக நீ வந்துட்டு பிறந்த வீட்டிலேயே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாத, நீ புகுந்த வீட்டுக்கு போனா மட்டும்தான் இந்த குடும்பத்துக்கு பெருமை, நீ தேவையில்லாம இங்க இருந்து நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு வீராவோட அம்மா கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா வீரா போயிட்டு அவங்க ரூம்ல உட்கார்ந்துருக்கும் பொழுது யோசிக்கிறாங்க, இந்த மாறன் வந்துட்டு எதுக்காக இதெல்லாம் பண்ணணும், அவன் எதுக்காக என்னை வந்து படிக்க வைக்கணும்னு நினைக்கணும், அவன் யாரு என்னை படிக்க வைக்கிறது அப்படின்ட்டு வீரா கோவப்படுறாங்க. அப்ப பிருந்தா அங்கேருந்து வந்துட்டு, அக்கா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, வீரா கேக்குறாங்க, ஏண்டி நீ எனக்கு என்ன உபதேசம் பண்ண வந்திருக்கிய அப்படின்னு. பிருந்தா சொல்றாங்க, அக்கா உனக்கு வந்துட்டு நான் புத்திமதி சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு பத்தல, ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் கேளு அப்படின்னு. அப்ப வீரா கேக்குறாங்க, என்ன உனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் நீ சொல்ல போற, அப்படி என்னத்த சொல்ல போற அப்படின்னு கேட்க, அப்ப பிருந்தா சொல்றாங்க, அக்கா மாறன் மாமா ரொம்ப நல்லவர், உன்னை படிக்க வைக்கணும் ஆசைப்பட்டு அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை படிக்க வைக்கிறாரு, அண்ணன் வந்துட்டு உன்னை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு, ஆனா அண்ணன் தான் இப்படி பாதியிலே போயிட்டு எப்படியாவது உன்னை படிக்க வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மாறன் மாமா உன்னை படிக்க வைக்கணும்ட்டு நினைக்கிறாரு, அதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு மாறன் மாமையவே வந்து நீ எதிர்த்து வந்துட்ட, இதெல்லாம் தப்புக்கா, மாறன் மாமா ரொம்ப நல்லவரு, அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் வந்துட்டு எதேர்ச்சியா தான் நடந்தது, அதுக்காக நீ காலம் ஃபுல்லா மாறன் மாமாவை வெறுத்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாருடி கண், இங்க பாரு பிருந்தா, நீ தேவையில்லாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத, என்னமோ மாறன் மாமான்னு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுற அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவேன் தான், அன்னைக்கு ஒரு நாள் கடைக்கு வந்துட்டு உன்னை பிக்கப் பண்றதுக்கு மாறன் மாமாவுக்கு நேரம் ஆகிடுச்சு, நீ ரொம்ப கோவப்பட்டியல்ல, அன்னைக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு, நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு போயிருந்தேன், அங்க ஒருத்தன் என்கிட்ட தப்பா நடந்துக்க வந்தான், அப்ப மாறன் மாமா தான் என்னை வந்து காப்பாத்தினாரு, அவரு மட்டும் என்னை காப்பாத்தாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா, அன்னைக்கு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு மாறன் மாமா அன்னைக்கு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு, அப்படி நான் அன்னைக்கு சொல்லியிருந்தா அம்மா என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க, நீ என்னை பத்தி என்ன நினைச்சிருப்ப, ஆனா மாறன் மாமா இதை பத்தி கூட உன்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, அவரு ரொம்ப நல்லவரு, அவர் மனசுல நிறைய உண்மைகள் இருக்கு, தயவு செஞ்சு அவரை நீ கோவப்படாதக்கா, அவரு நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு. அப்ப வீரா நேரா பிருந்தாவை பார்த்து, ஏன் பிருந்தா இதை பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. பிருந்தா சொல்றாங்க, இதை பத்தி உன்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா நீ ரொம்ப பதட்டப்படுவ அப்படிங்கிறதுக்காக தான் அவரு உன்கிட்ட சொல்லாம இருந்திருக்காரு, அதோட நீங்க 2 பேருமே சந்தோஷமா வாழல அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அப்புறம் எதுக்காக அக்கா நீ 2 பேரோட வாழ்க்கையை நீ சீரழிச்சுக்கிட்டு இருக்க, அவர் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வைக்கிறாரு, கண்டிப்பா ஒரு நாள் நீ மாறுவ அப்படின்னு நம்பிக்கை வைக்கிறாரு, ஆனா உன்னை பார்த்தாலே நல்லாவே தெரியுது, கண்டிப்பா மாறன் மாமா கூட சேர்ந்து வாழலன்னு நல்லாவே தெரியுது, மத்தவங்களுக்காக தான் நீங்க 2 பேருமே சேர்ந்து வாழ்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது எதுக்காகக்கா நீ நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா அடுத்தடுத்து கேள்வி கேட்க, அப்பதான் நம்ம வீரா யோசனை பண்ணி பாக்குறாங்க, ஆமா பிருந்தா, நான் 2 பேரோட வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு,
எதுக்காக இந்த மாதிரி முடிவு எடுத்தேன்னு எனக்கே புரியல பிருந்தா. நீ சொல்றது சரிதான், நான் மாறனுக்கு இடம் கொடுத்தது ரொம்ப தப்பு, அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, இங்க பாருக்கா, தப்பான முடிவு எதுவுமே எடுக்காங்க, உங்க 2 பேருக்கும் தோதா இருக்கிற ஒரு முடிவை எடுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப வீரா சொல்றாங்க, அதை நான் பாத்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்ல, வீரா நம்ம பிருந்தா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா தான் வீரா யோசிக்கிறாங்க, நம்ம வந்துட்டு மாறனுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கையை கொடுத்துட்டோம், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் திருந்துவேன் அப்படின்னு மாறன் நம்பிக்கையோட இருக்கான், நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அவன் மனசுல இருக்கிற இந்த நம்பிக்கையை நம்ம உடைக்கணும், அவன் அவன் கூட நம்ம வந்து நெருங்கி பழகுனது ரொம்ப தப்பு, கண்மணியோட வாழ்க்கையை சரிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறனோட வாழ்க்கையை நம்ம வந்து இப்படி ஆக்கிட்டோமே, நம்ம மாறன் கிட்ட எப்படியாவது எடுத்து சொல்லி மாறணும் நம்மளும் பிரியணும் அப்படின்ட்டு வீரா நினைக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே நான் பிடிவாதமா இருந்த மாதிரி கடைசி வரைக்கும் பிடிவாதமா இருந்திருந்தா மாறனோட வாழ்க்கை இப்படி ஆகியிருக்காது, நான் ஆரம்பத்திலேருந்தே பிடிவாதமா இருந்திருக்கணும் அப்படின்ட்டு வீரா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு முடிவு கட்ட போறேன் அப்படின்ட்டு வீரா நேரா அந்த மாறனோட அம்மா சமாதிக்க போறாங்க. அங்க போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு, அம்மா, நான் இது நாள் வரைக்கும் செஞ்சது தப்பு அப்படின்னு இப்பதான் புரியுது, அக்காவோட வாழ்க்கையை சரிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறனோட வாழ்க்கையை மறந்துட்டேன், மாறன் ரொம்ப நல்லவன், அடுத்தவங்களுக்கு நல்லது யோசிக்கிறவன், ஏதோ அவன் வாழ்க்கையில இதேச்சியா இப்படி நடந்துருச்சு, ஆனா என்னால இதை ஏத்துக்கவே முடியல, எங்க அண்ணன் கொன்னவனோட எப்படி அம்மா என்னால வாழ முடியும், அவன் கூட ஒரு செகண்ட் வாழணும் அப்படின்னு யோசிச்சாலும் எங்க அண்ணன் இறந்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, ஒரு செகண்ட் கூட அவனோட என்னால நிம்மதியாவே வாழ முடியாது, அவனை நான் அவ்வளோ நம்பியிருந்தேன், அதனாலதான் வீட்டில் உள்ள எல்லாருமே அவனை எதிர்க்கும் போது நான் வந்து அவனுக்கு எப்பவுமே துணையா இருந்தேன், அவனை எப்படியாவது நல்வழிப்படுத்தணும், அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும், அவன் வந்து நல்ல வழியில போகணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இத்தனை நாளும் அவனுக்கு வந்துட்டு சப்போர்ட்டா இருந்தேன். அதான் அவன் வந்துட்டு தப்பா நினைச்சுக்கிட்டு அவன் வந்து என் கழுத்துல தாலி கட்டி அவன் என்னை காதலிச்சேன்னு சொல்லிட்டான். இது வந்து நான் பண்ண தப்பு தான், நான் தான் அவனுக்கு இடம் கொடுத்துட்டேன், இத்தனை நாளும் நான் அவனுக்கு இடம் கொடுத்தது ரொம்ப பெரிய தப்பு, இப்பதாம்மா புரியுது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு, உங்க பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இதை பண்ணேன், ஆனா அதுவே அவனுக்கு வந்துட்டு அட்வான்டேஜா ஆகும் அப்படின்னு நான் யோசனை பண்ணி பார்க்கல, உங்க பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்கு நான் ஒரு முடிவு எடுக்க போறேன் அப்படின்ட்டு வீரா நேரா அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வீரா நேரா அவங்க அம்மாட்ட, இங்க பாருங்க, நான் ரொம்ப பெரிய முடிவு எடுக்க போறேன், இதனால உங்க புள்ளியோட வாழ்க்கை எப்படி பாதிக்க போதும் அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா அவன் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அவன் ஒத்துக்கிட்டா அவனோட வாழ்க்கை வந்துட்டு நல்லபடியா அமைஞ்சு போயிடும், நானும் அவன் வாழ்க்கையிலேருந்து விளக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அவங்க அம்மாட்ட வேண்டுறாங்க. வேண்டிட்டு நேரா இங்கேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நம்ம வீரா வந்துட்டு நேரா மாறன் வீட்டுக்கு போறாங்க மறுநாள் காலை. அப்ப நம்ம வள்ளி ஓடி வந்து, வீரா, நீ வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா, நீ கண்டிப்பா வந்துட்டு மாறனை வெறுக்கவே மாட்ட அப்படின்னு சொல்ல, அப்ப வீரா நேரா மாறன் எங்க அப்படின்னு கேட்க, வள்ளி சொல்றாங்க, மாறன் மாடியில தான் இருக்கான், அவன் காலையிலேருந்து யாருக்கிட்டையும் பேசவும் இல்லை, சரியா சாப்பிடவும் இல்லை, நீ போய் பேசுமா அப்படின்னு சொன்னதோட வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அப்ப கண்மணி நினைக்கிறாங்க, இவ தான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னாலே, எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப கண்மணி நேரா வீரா கிட்ட வந்துட்டு, என்ன வீரா, ஏதோ மாறன்ட்ட கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போனதா கேள்விப்பட்டேன், இப்ப திரும்பி வந்திருக்க, என்னாச்சு அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இது என்னுடைய பர்சனல் விஷயம், இதுல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீரா வந்துட்டு மாறன் ரூமுக்கு போயிட்டு மாறனை பார்த்து, மாறா, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் வா அப்படின்னு சொன்னதோட மாறன் சொல்றாரு, எங்க போகணும் சொல்லு அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, வா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதோட மாறன் சொல்றாரு, நீ தான் எங்க கூப்பிட்டாலும் எங்கன்னு கேட்காம நான் பாட்டுக்கு வந்துருவேனே, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அப்ப ஒரு ஆஃபீஸ் மாதிரி வருது, அங்க போயிட்டு ஒரு வக்கீலை பாக்குறாங்க. மாறன் கேக்குறாரு, என்ன வீரா வக்கீல எல்லாம் பாக்குற, ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சு அப்படின்னு. வீரா சொல்றாங்க, அதை பத்தி நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவர்கிட்ட, இங்க பாருங்க வக்கீல் சார், டாக்குமெண்ட் எல்லாம் நான் ரெடி பண்ண சொன்னேனே, எல்லாமே ரெடி ஆகிருச்சா அப்படின்னு. அவர் சொல்றாரு, மேடம் எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி ஆகிருச்சு, நீங்க சைன் போட்டா மட்டும் போதும் அப்படின்னு. வீரா சொல்றாங்க, சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சைன் போடுறாங்க. மாறன் கேக்குறாரு, என்ன வீடா, ஏதாவது ரொம்ப பெரிய பிரச்சனையா, ஏதாச்சும் சொல்லு, நான் சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னு. வீரா நேரா மாறன் கிட்ட அந்த சர்டிபிகேட்டை காமிச்சிட்டு கையெழுத்து போட, மாறன் கேட்குறாரு, என்ன நம்ம 2 பேரோட ஃபோட்டோவும் இருக்கு, இதுக்காக நம்ம 2 பேரோட ஃபோட்டோ இருக்கு அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப இன்னசென்ட்டா. அப்போ வீரா நேரா மாறன் கிட்ட அதை கொடுத்துட்டு, இங்கே பாரு, இது டிவோர்ஸ் பேப்பர்ஸ், இதில் கையெழுத்து போடு அப்படின்னு. இப்படி கேட்டதோட மாறனுக்கு தூக்கி வாரி போடுது. மாறன் கேட்குறாரு, என்ன டிவோர்ஸ் பேப்பர்ஸா அப்படின்னு. அப்போ வக்கீல் வந்துட்டு கேட்குறாரு, என்ன இது டிவோர்ஸ், நீ இப்போதான் அந்த பையனுக்கு தெரியுமா, ஏம்மா சொல்லி கூட்டிட்டு வரலையா அப்படின்னு கேட்க, அப்ப வீரா சொல்றாங்க, இல்ல சார் நான் சொல்லி கூட்டிட்டு வரல, ஆனா எங்க 2 பேருக்கும் வந்துட்டு
ஒன்றா வாழ்கிறதுல விருப்பமே கிடையாது அப்படின்னு. அப்போ வக்கீல் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, ஒருத்த வந்துட்டு கையெழுத்து போடாமல் இருந்தாலுமே வந்துட்டு டிவோர்ஸ் கிடைக்காது, அதனால கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2 பேரும் கையெழுத்து போட்டுட்டிங்கன்னா நல்லது அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, மாறா இதில் கையெழுத்து போடு அப்படின்னு. மாறன் கேட்குறாரு, இப்போ எதுக்கு நீ இதில் கையெழுத்து போட சொல்கிறேன், என்னால் போட முடியாது அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, இப்போ அதில் கையெழுத்து போட முடியுமா இல்லையா அப்படின்னு. மாறன் டக்குன்னு அந்த இடத்துலேருந்து வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு நிற்கிறாரு. அப்போ வீரா இங்கேருந்து வந்துட்டு, இங்கே பாரு, மரியாதையாக உள்ளார வந்து கையெழுத்து போடு அப்படின்னு. மாறன் கேட்குறாரு, இப்போ எதுக்கு என்ன கையெழுத்து போட சொல்கிறா, எதுக்கு கையெழுத்து போட சொல்கிற அப்படின்னு கேட்க வீரா சொல்கிறாங்க, நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ், அதனால தான் நான் கையெழுத்து போட சொல்கிறேன், தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு, நீ தான் தேவையில்லாமல் பேசுகிற, என்னை எதுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு விவாகரத்துக்கு கையெழுத்து போட சொல்லி கேட்குற. இங்கே பாரு, இந்த விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிய வந்துச்சுன்னா எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கவலைப்படுவாங்க, உங்கள் அம்மா பிருந்தா எல்லாருமே கவலைப்படுவாங்க அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, அடுத்தவங்களுக்காகலாம் என்னால் வாழ முடியாது, அதனால நீ கையெழுத்து போட்டு கொடு, உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை அமைச்சுக்க அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இப்போ வாழ்க்கை இருக்குது, என்ன நடந்தாலும் கண்டிப்பாக உனக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட இதை கேட்டுட்டு வீரா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன மாறா அப்படி சொல்கிற, இங்கே பாரு கையெழுத்து போடு அப்படின்னு. ஆனால் மாறன் சொல்கிறாரு, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. அப்போ வீரா வந்து வக்கீல் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னாச்சுமா அப்படின்னு கேட்க வீரா சொல்கிறாங்க, அவன் கையெழுத்து போடுவான் அப்படின்னு. வக்கீல் சொல்கிறாரு, இங்கே பாருமா, ஒருவேளை அந்த பையன் வந்துட்டு கையெழுத்து போடாமல் ரொம்ப டிலே பண்ணான்னா மறுபடியும் நீ 1 இயர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது வரைக்கும் அந்த பையன் கூட தான் நீ சேர்ந்து வாழ்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார், நான் 1 வீக்கில் கையெழுத்து வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் மட்டும் இதை மட்டும் இப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு வக்கீல் சொல்கிறாரு, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அந்த பையன் வந்துட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கலைன்னா 1 இயர் நீங்கள் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து வாழ்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இது கேட்டுட்டு வீராவுக்கு செம ஷாக்கு, என்னடா இது இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாறன் வேகமாக கோவமாக வீட்டுக்கு போக வள்ளி நேராக மாறனை பார்த்து, மாறா வீராவும் நீயும் ஒன்றா போனீங்க, இப்போ என்ன நீ மட்டும் தனியாக வர அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு, அத்தை நான் ஏதாவது சொல்லிட்டு போகிறேன் போங்கிட்டு அப்படின்னு. வள்ளி கேட்குறாங்க, ஏன் மாறா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையாப்பா, என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு, அத்தை அவள் விவாகரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்னை கையெழுத்து போட சொல்கிறா அப்படின்னு. இது கேட்டதோட கண்மணிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். என்னது, என் தங்கச்சி ஒன்று விவாகரத்து கூட்டிகிட்டு போனாளா, கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு. ராமச்சந்திரனும் இதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ராமச்சந்திரன் நேராக வள்ளியை பார்த்து, அப்படி வீரா விவாகரத்து கேட்டிருந்தா கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியது தானே, ஏன் இவன் கையெழுத்து போட்டு கொடுக்காம மரண்டு பிடிக்கிறான் அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இது என்னோட லைஃப், இந்த லைஃப்பில் தலையிடுறதுக்கு உங்கள் யாருக்குமே ரைட்ஸே கிடையாது, நான் வந்துட்டு வீராவுக்கு அந்த கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன், யாராலையும் முடியாது, என்னை வந்துட்டு சமாதானப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கோவமாக போகிறாரு. அப்போ வள்ளி நினைக்கிறாங்க, அப்படி என்னதான் நடந்திருக்கும், வீரா வந்துட்டு எதுக்காக தான் மாறன் கிட்ட விவாகரத்து கேட்குறா அப்படின்ட்டு. வள்ளி வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. இதுக்கு மேலேயே நம்ம உண்மையை சொல்லாமல் இருந்தோம்னா வீராவும் மாறனை பிரிஞ்சிருவாங்க, 2 பேரையும் ஒன்று சேர்க்கணும்னா நம்ம இந்த உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு வள்ளி ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.